வரி எழுதப்பட்டிருந்தது. அஜபன் லிமன் யுரத் துன்யா யரத் துன்யா, மனிதன் துன்யாவை பார்க்குகிறானே, வஸவாலிஹா, அதனுடைய மாயையை பார்க்குகிறானே, அதை பார்த்து கொண்டு இருக்கின்ற நேரத்திலே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே உலகையின் மாயைகளை பார்த்து கொண்டு அவன் இதுதான் நிரந்தரம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறானே என்று அங்கே சொல்லப்படுகிறது. உலகத்துல வாழ்றோம், நம்ம எத்தனை வருஷத்துக்கு இருப்போம் தெரியாது. இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இல்ல. பேசிக்கிட்டே இருந்தார், மௌத்தா போயிட்டாரு. தொழுதுகிட்டே இருந்தார், சுஜூத மௌத்தா போயிட்டாரு. மரணம் என்பது உலகத்திலே நிரந்தரமாக நமக்கு கொடுக்கப்பட்டது வரம் அது. ஆனால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உலகம்தான் நமக்கு நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டு வாழ்கிறானே என்று 4 வரிகள் அதிலே பதியப்பட்டிருந்தது. கடைசியா கீழே ஒரு வரி பதியப்பட்டிருந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று பதியப்பட்டிருந்தது. அந்த வார்த்தையை படித்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து விட்டு அல்லாஹ்ட்ட கையேந்திட்டாங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று, அவர்களுடைய உம்மத்தை போன்று என்னுடைய உம்மத்தை நீ ஆக்கு என்று ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாலும் கேட்டுக்கிட்டே வருவாங்க. 4 வசனங்களையும் படித்த 4 வார்த்தைகளையும் படித்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? ரப்பே, இது என்னுடைய உம்மத்துக்கு கொடுன்னு கேட்பாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் கேட்டதற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், இல்லை மூசா, அது உனக்கு இல்லை என்று சொல்லிவிடுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துமார்களுக்குத்தான் அவர்கள்தான் பெருமானாருக்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுவான். இதற்கு பின்னால் நுபுவத்து முடிவடையும் என்பதிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுவான். இறுதி தூதராக வருவார், அவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முந்திய வேதங்களிலே அவர்களை பற்றி அஹ்மத் என்று சொல்லப்படும். தௌராத்திலேயும் இன்ஜீலிலேயும் ஜபூரிலேயும் அஹ்மத் என்று சொல்லப்படும், முஹம்மது என்று சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பு பெயர்களிலே இந்த 2ஐயும் அல்லாஹ் உச்சரிப்பதற்கு காரணம், அஹ்மத் புகழுக்குரியவர்கள், மிக புகழப்படக்கூடியவர்கள், முன்னாலே புகழப்படக்கூடியவர்கள், அவர்கள் பிறப்புக்கு முன்னாலே புகழப்படக்கூடியவர்கள். அதனால்தான் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு அஹ்மத் என்று பெயர் வைக்கப்பட்டது. அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் முஹம்மது என்று அல்லாஹ் பெயர் சூட்ட சொன்னான். அந்த முஹம்மது அவர் எப்பொழுதுமே புகழப்பட்டு கொண்டே இருப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானாரின் பெயரிலே அற்புதங்கள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வெட்டு